ஓம் சாந்தி 21/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது யோக பலத்தின் மூலம் முழு படைப்பனையும் பாவனமாக ஆக்க வேண்டும். நீங்கள் யோக பலத்தினால்தான் மாயை மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக ஆக முடியும். பாபா கேள்வி கேட்குறாங்க, தந்தையினுடைய பாகம் என்ன? அந்த பாகத்தை குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஆதாரத்தில் அறிந்துள்ளீர்கள்? பதில் சொல்கிறாங்க பாபா, தந்தையினுடைய பாகமாவது எல்லோருடைய துக்கத்தையும் நீக்கி சுகமளிப்பது, ராவணின் சங்கிலிகளிலிருந்து விடுவிப்பது. தந்தை வரும்பொழுது பக்தியின் இரவு முடிவடைகிறது. சுயம் தந்தை உங்களுக்கு தன்னை பற்றியும் தனது ஆசியை பற்றியும் அறிமுகம் அளிக்கின்றார். நீங்கள் ஒரு தந்தையை அறிந்து கொள்வதாலேயே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விடுகிறீர்கள். கடலையே தெரிஞ்சிட்டோம், எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டோம். பாடல் தந்தையும் நீயே, தாயையும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகள் ஓம் சாந்தி என்பதன் பொருளை புரிந்துள்ளார்கள். நாம் ஆத்மாக்கள். இந்த சிருஷ்டி நாடகத்தில் நமக்கு முக்கிய பாகம் உள்ளது என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். யாருடைய பாகம் உள்ளது? ஆத்மா சரீரத்தை தாரணை செய்து பாகத்தை நடிக்கின்றது. எனவே குழந்தைகளை இப்பொழுது ஆத்ம உணர்வுடையராக ஆக்கி கொண்டிருக்கின்றார். இவ்வளவு காலம் தேக உணர்வுடையர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நமது பாபா நாடக திட்டப்படி வந்துள்ளார். தந்தை வருவதே இரவில்தான். எப்பொழுது வருகின்றார்? அதற்கான நாள் தேதி ஒன்றும் கிடையாது. யார் லௌகீக பிறவி எடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நாள் தேதி இருக்கும். இவரோ பரலோக தந்தை ஆவார். இவருக்கு லௌகீக பிறவி கிடையாது. கிருஷ்ணருக்கு நாள் தேதி காலம் எல்லாமே கொடுக்கிறார்கள். இவருடையதோ தெய்வீக பிறப்பு என்று கூறப்படுகின்றது. தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்து இது எல்லையில்லாத நாடகமாகும் என்று கூறுகின்றார். அதில் அரை கல்பம் இரவு ஆகும். அதாவது இரவு, அப்படின்னா கோரமான இருள் எனப்படும் பொழுது நான் வருகிறேன் என்றார் பாபா. நாள் தேதி ஒன்றும் இல்லை. இச்சமயத்தில் பக்தியும் தமோபிரதானமாக உள்ளது. அரை கல்பம் எல்லையில்லாத பகலாகும். நான் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளேன் என்று சுயம் தந்தை கூறுகின்றார். கீதையில் பகவான் வாட்ச், அதாவது பகவான் கூறுகின்றார் அப்படின்னு இருக்குது. ஆனால் பகவான் மனிதனாக இருக்க முடியாது. கிருஷ்ணர் கூட தெய்வீக குணங்கள் உடையவராவார். இது மனித உலகமாகும். இது தேவலோகம் கிடையாது. பிரம்மா தேவதாய நமக என்றும் பாடுகிறார்கள். அவர் சூஷ்மவதனவாசி ஆவார். அங்கு எலும்பு சதை இருப்பது இல்லை என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். அது சூட்சும வெண்மையான நிழலாகும். மூலவதனத்தில் இருக்கும் பொழுது ஆத்மாவிற்கு நிழல் போன்ற சூட்சும சரீரமும் கிடையாது. எலும்பு சதையின் அந்த பௌதிக உடலும் கிடையாது. இந்த விஷயங்களை எந்த ஒரு மனிதரும் அறியாமல் உள்ளார்கள். தந்தை தான் வந்து கூறுகின்றார். பிராமணர்கள் தான் கேட்கின்றார்கள், வேறு யாரும் கேட்பதில்லை. பிராமண வர்மம் இருப்பதே பாரதத்தில். அதுவும் பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் பொழுதுதான் ஆகின்றது. இப்பொழுது இவரை படைப்பவர் என்று கூற மாட்டார்கள். புதிய படைப்பு ஒன்றும் படைப்பதில்லை, மீண்டும் புதுப்பித்து விடுகின்றார். அவ்வளவே, ரெஜுவனேட் பண்ணுறாரு அப்படின்றார் பாபா. ஹே பாபா, பதித்த உலகத்தில் வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். இப்பொழுது உங்களை பாவனமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். நீங்கள் மீண்டும் யோக பலத்தினாலே இந்த சிருஷ்டியை பாவனமாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். மாயை மீது நீங்கள் வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களாக ஆகிறீர்கள் அப்படின்றார் பாபா. சாந்திதாமம் என்பது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம், அதாவது இனிமையான அமைதியான இல்லமாகும். நமது வீடு சாந்திதாமமாகும் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரிய வந்துள்ளது. இங்கு நாம் பாகத்தை ஏற்று நடிக்க வந்துள்ளோம். ஹே பதித்த பாவனரே, துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரே, வாருங்கள், எங்களை இந்த ராவணின் சங்கிலிருந்து விடுவியுங்கள் என்று தந்தையையும் அழைக்கிறார்கள். பக்தி என்பது இரவு, ஞானம் என்பது பகல். இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டாகும். முதலில் நாம் சொர்க்கத்தில் இருந்தோம், பிறகு இறங்கி வந்து நரகத்தில் விழுந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அப்படின்றார் பாபா. மனிதர்கள் பகவானை தேடுவதற்காக எவ்வளோ அடி வாங்குகிறாங்க.
தந்தையை அறியாமல் இருக்கிறாங்க. தந்தை வந்து தனது மற்றும் ஆஸ்தியின் அறிமுகத்தை அளிக்கும் பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கின்றது, தாயிடமிருந்து அல்ல. இவரை மம்மா என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இவரிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை, இவரை நினைவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, பக்தி மற்றும் ஞானம் இரண்டிலுமே எல்லாவற்றை விட சிரேஷ்டமான செயல் வந்து தானம் செய்வது தான். பக்தி மார்க்கத்தில் இறைவன் பெயரில் தானம் செய்கிறார்கள். எதுக்காகனா, ஏதாவது அவசியம் அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஏன்னா எப்படி நம்ம கர்மம் செய்கிறோமோ அப்படியே பலன் கூட அடுத்த பிறவியில் அடைவோன்னு புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த பிறவியில் என்ன செய்வார்களோ அதனுடைய பலன் அடுத்த பிறவியில் அடைவார்கள். ஜென்மாந்திரமாக ஒன்று அடையிறது கிடையாது. ஒரு பிறவிக்கான பலன் வந்து கிடைக்கிது. அனைத்தையும் விட மிகச்சிறந்த கர்மம் தானம் செய்வதாகும். தானம் செய்பவருக்கு தான் புண்ணிய ஆத்மா என்று கூறப்படுகின்றது. பாரதத்திற்கு மகாதானி என்று கூறப்படுகின்றது. பாரதத்தில் எவ்வளவு தானம் ஆகின்றதோ அவ்வளவு வேறு எந்த கண்டத்திலும் ஆவதில்லை. தந்தையும் வந்து குழந்தைகளுக்கு தானம் செய்கின்றார். குழந்தைகள் பிறகு தந்தைக்கு தானம் செய்கிறார்கள். கூறுகிறார்கள், பாபா நீங்கள் வந்தீர்கள் என்றால் எங்களுடைய உடல் மனம் பொருள் அனைத்தையும் உங்களுக்கு ஒப்படைத்து விடுவோம். உங்களை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை. தந்தையும் கூறுகின்றார், எனக்காக இருப்பவர்கள் குழந்தைகளாகிய நீங்கள்தான். என்னை அழைப்பதே ஹெவன்லி காட்ஃபாதர், அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர். நான் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சியை அளிக்கின்றேன். பாபா அனைத்தும் உங்களுடையது என்று என் பொருட்டு குழந்தைகள் எல்லாமே கொடுத்து விடுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் கூட பாபா இவை அனைத்தும் உங்களால் கொடுக்கப்பட்டது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். பிறகு அவை போய்விட்டது என்றால் துக்கமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அது பக்தி மார்க்கத்தின் குறுகிய கால சுகமாகும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எனக்கு மறைமுகமாக தானம் புண்ணியம் செய்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். அதனுடைய பலனோ உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றேன். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எப்படி கர்மம் செய்கிறீர்களோ அதற்கான குறுகிய கால சுகம் கூட என் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த விஷயங்கள் பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது. தந்தை தான் வந்து கர்மங்களின் கதி பற்றி புரிய வைக்கின்றார். சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் யாரும் தீய செயல் செய்வதே இல்லை. எப்பொழுதும் சுகமே சுகமாக இருக்கும். சுகதாமம் சொர்க்கத்தையும் நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது இருப்பது நரகத்தில், பிறகு இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்து விட்டார் என்று கூறிவிடுகிறார்கள். ஆத்மாவிற்கு சொர்க்கம் எவ்வளவு நல்லதாக படுகிறது. இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்தார் என்று ஆத்மாதான் கூறுகிறது அல்லவா. ஆனால் தமோ பிரதானமாக இருக்கும் காரணத்தினால் சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்பது எதுவுமே அவர்களுக்கு தெரிய வருவதில்லை. நீங்கள் எல்லோரும் எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளீர்கள் என்று எல்லையில்லாத தந்தை கூறுகின்றார். டிராமாவையோ அறியாமல் உள்ளார்கள். சிருஷ்டி சக்கரம் சுற்றுகிறது என்றும் புரிந்து உள்ளார்கள். எனவே அவசியம் மிகச்சரியாக அவ்வாறே திரும்ப நடைபெறும் அல்லவா. சக்கரம்னாலே மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். அப்போ என்னாகும், ரிப்பிட்டேஷன் தான் நடக்கும். அவர்கள் கூறும் அளவிற்கு வெறும் வாயால் மட்டும் சொல்லிடுறாங்க. இப்போது இது சங்கமயுகமாகும். இந்த ஒரே ஒரு சங்கமயுகத்திற்கு பாடல் உள்ளது. அரைக்கல்பம் தேவதைகளின் ராஜ்யம் நடக்குது. பிறகு அந்த ராஜ்யம் எங்கே சென்று விட்டது, யார் அவங்கள ஜெயிக்கிறாங்க, இது யாருக்குமே தெரியாது. ராவணன் வென்று விடுகிறான் என்று தந்தை கூறுகின்றார். பிறகு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, தேவதைகள் மற்றும் அசுரர்களின் சண்டையாக அதை காமிச்சிருக்காங்க அப்படின்றாரு. பாபா சொல்கிறாங்க, 5 விகாரங்கள் என்ற ராவனிடம் தோற்று விடுகிறார்கள். பின் ராவணின் மீது வெற்றியும் அடைகிறார்கள் என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார். நீங்களோ பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள், பின் பூஜாரிகளாக அதாவது பதித்தர்களாக ஆகிறீர்கள் என்றால் ராவணனிடம் தோற்றுவிட்டீர்கள் அல்லவா. இவன் ராவணின் காரணமாக நீங்கள் பதித்தமாக ஆகியுள்ளீர்கள் என்று உங்களது எதிரியாக ஆதியான காரணத்தினால் நீங்கள் எப்பொழுதும் எரித்து கொண்டே வந்துள்ளீர்கள். அதனால பக்தி மார்க்கத்தில் ராவணனை எரிச்சிட்டே இருக்காங்க. வருஷம் ஏன் இருக்கிறாங்க, ராவணனை சாகலை. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்தது. இப்போது அப்பா புரிய வைக்கிறாரு. இந்த விகாரங்களுக்கு தான் மாயை என்று கூறப்படுகின்றது. மாயையை வென்றவர்கள் உலகத்தை வெல்வார்கள். இந்த ராவணன் எல்லோரும் விட பழைய எதிரியாவான். இப்போது ஸ்ரீமத் படி நீங்கள் இந்த 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைகிறீர்கள். வெற்றி அடையுமாறு செய்விக்க தந்தை வந்துள்ளார். இது விளையாட்டு ஆகும் அல்லவா. மாயையிடம் தோற்கும் பொழுது தோல்வி, மாயையை வெல்லும் பொழுது வெற்றி.
தந்தை தான் வெற்றி அடையுமாறு செய்விக்கிறார். எனவே அவருக்கு சர்வ சக்திவான் என்று கூறப்படுகின்றது. ராவணன் கூட குறைந்த சக்திவான் ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் துக்கம் கொடுக்குறான். அதனால் அவனுக்கு பாடல் கிடையாது. ராவணன் மிகவுமே கொடூரமானவன். உங்களுடைய ராஜ்யத்தையே பறித்து விடுகின்றான். நாம் எப்படி தோற்று விடுகிறோம், பிறகு எப்படி வெற்றி அடைவோம் என்பதை இப்பொழுதுதான் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நமக்கு அமைதி வேண்டும் என்று ஆத்மா விரும்பவும் செய்கிறது. நாம் நமது வீட்டிற்கு போகலாம். பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள். ஆனால் கல்புத்தியாக இருக்கும் காரணத்தினால் புரிந்து கொள்வது கிடையாது. பகவான் பாபா ஆவார். எனவே தந்தையிடமிருந்து அவசியம் ஆஸ்தி கிடைத்திருக்கக்கூடும். அவசியம் கிடைக்கிறது தான். ஆனால் எப்பொழுது கிடைக்கிறது, பின் எப்படி இருக்கிறோம் என்பதை அறியாமல் உள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், நான் இந்த பிரம்மா உடலின் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். எனக்கும் உறுப்புகள் வேண்டும் அல்லவா? எனக்கு என்னுடைய கர்மேந்திரியங்களோ இல்லை. சூட்சும வதனத்தில் கூட கர்மேந்திரியங்கள் இருக்கும். நடந்தாலும் சென்றாலும் எப்படி அந்த மூவி இருக்குது இல்லைங்களா? இந்த மூவி டாக்கி பயாஸ்கோப் ஆகிய வெளியிடப்பட்டுள்ளது. எனவே தந்தைக்கும் புரிய வைப்பதில் எளிதாகிறது. இதெல்லாமே கூட பாபாவுடைய ஞானம் வேகமாக பரவதற்கான ஒரு சாதனமாக இருக்கின்றார் பாபா. அவருடையது புஜபலம், உங்களுடையது யோக பலம். அவர்கள் 2 சகோதரர்கள், அதாவது அமெரிக்கா ரஷ்யா, அவங்களுக்குள்ளார ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க உலகத்தின் மீது ஆட்சி புரியலாம். ஆனால் இப்பொழுது பிளவுகள் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தூய கர்வம் இருக்க வேண்டும். நீங்கள் மன்மனாபாவா என்பதன் ஆதாரத்தில் சைலன்ஸ் மூலமாக உலகத்தை வென்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அவர்கள் விஞ்ஞானத்தின் கர்வம் உள்ளவர்கள். நீங்கள் அமைதியின் பெருமை கொண்டவர்கள். தங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறீர்கள். நினைவினால் நீங்கள் சதோப்பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். மிகவும் சுலபமான வழி கூறுகின்றார். சிவபாபா குழந்தைகளாகிய நமக்கு மீண்டும் சொர்க்கத்தின் ஆசியை அளிக்க வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களுடைய கலியுக கர்ம பந்தனங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். 5 விகாரங்களையும் எனக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். நீங்கள் எதையெல்லாம் எனது எனது என்றபடியே வந்துள்ளீர்களோ, எனது கணவன், எனது இன்னார், இவை அனைத்தையும் மறந்து கொண்டே செல்லுங்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் அவற்றிலிருந்து பற்றை நீக்கிவிடுங்கள். இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கின்றார். யார் தந்தையை அறியாமலேயே இருக்கிறார்களோ அவர்களால் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. தந்தை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார். தேவதைகள் இருப்பதே சத்யுகத்தில். கலியுகத்தில் இருப்பவர்கள் மனிதர்கள். இதுவரைக்கும் அவருடைய அடையாளங்கள் உள்ளன. கோயிலெலாம் இருக்குது, அதாவது படங்கள் இருக்குது. என்னை கூறுவதே பதித்த பாவனர் என்று. நானோ தாழ்ந்த நிலையை அடைவதில்லை. நாங்கள் பாவனமாக இருந்தோம், பிறகு தாழ்ந்த நிலையை அடைந்து பதித்தமாக ஆகிவிட்டுள்ளோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் பாவனமாக ஆக்குங்கள். அப்பொழுது நாம் நமது வீட்டிற்கு செல்வோம். இதுதான் ஆன்மீக ஞானம். அழியாத ஞான ரத்தினங்கள் இல்லைங்களா? இது புதிய ஞானம். இப்போ உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றேன். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைபற்றிய ரகசியத்தை கூறுகின்றேன். இப்பொழுது இதுவோ பழைய உலகமாகும். இதில் தேகத்துடன் சேர்த்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதுள்ள பற்றை நீக்கிவிடுங்கள் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விடுகிறீர்கள். தந்தை பிறகு 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை அளிக்கின்றார். 21 பிறவிகள் 21 தலைமுறைகள் என்று பாடப்படுகிறது அல்லவா? அதாவது 21 பிறவிகள் முழுமையான ஆயுள் இருக்கும். இடையில் ஒரு பொழுதும் சரீரம் விடுபட முடியாது. அதாவது அகால மரணன்றது ஏற்படுறது கிடையாது. நீங்கள் அமரராக ஆகி பின் அமரபுரிக்கு அதிபதி ஆகின்றீர்கள். உங்களை ஒரு பொழுதும் காலன் சாப்பிட முடியாது. இப்பொழுது நீங்கள் இறப்பதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இறக்கிறதுனா தேக உணர்விலிருந்து இறக்கிறது. தேகத்துடன் சேர்ந்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையிடம் சம்பந்தம் வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். எல்லோருமே சுகத்தின் சம்பந்தத்தில் செல்ல வேண்டி உள்ளது. துக்கத்தின் பந்தங்களை மறந்து கொண்டே செல்வீர்கள். எல்லாரும் விவகாரங்களில் இருந்தபடியே தூய்மையாக ஆக வேண்டும். என் ஒருவனையே நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார்.
கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். இந்த தேவதைகளைப் போல் ஆக வேண்டும். இதுதான் லட்சியம், நோக்கமாகும். இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்தின் அதிபதி ஆவார்கள். இவர்கள் எப்படி ராஜ்யத்தை அடைந்தார்கள், பிறகு எங்கே சென்றார்கள், இது யாருக்கும் தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. தந்தை இருப்பதே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக பொழுது குழந்தைகள் எப்படி மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்க முடியும்? எனவே நீங்கள் கூட சுகத்தின் வழியை அனைவருக்கும் கூற வேண்டும். அதாவது குருடர்களுக்கு கைத்தடி ஆக வேண்டும். இப்பொழுது தந்தை உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் அளித்துள்ளார். தந்தை எப்படி பாகத்தை ஏற்று நடிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு என்ன கற்பிக்கின்றாரோ அந்த படிப்பு பின் மறைந்து போய்விடும். தேவதையிடம் இந்த ஞானம் இருப்பது கிடையாது. பிரம்மாமுக வம்சாவழி பிராமணர்களாகிய நீங்கள்தான் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை அறிந்து கொள்கிறீர்கள். வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த லட்சுமி நாராயணர் ஆகியோரிடமும் ஒருவேளை இந்த ஞானம் இருந்திருந்தது என்றால் பரம்பரையாக வந்திருக்கும் இல்லைங்களா? மேலும் சொர்க்கத்தில் அந்த ஞானத்துக்கு அவசியமே கிடையாது. அவங்க சொர்க்கத்தில் எல்லோருமே சத்கதியில் இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் அனைத்தையும் தந்தைக்கு தானமாக அளிக்கிறீர்கள். பிறகு தந்தை உங்களுக்கு 21 பிரிவுகளுக்கு அனைத்தையும் அளித்து விடுகின்றார். இப்பேற்பட்ட தானம் ஒருபோதும் ஆவது கிடையாது. பாபா, இவை அனைத்தும் உங்களுடையது, நீங்கள்தான் எங்களுக்கு எல்லாமே என்று நாம் அனைத்தையும் அளிக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். துவமேவ மாஸ்ட பிதா, தந்தையும் தாயும் நீயே. பாகத்தை ஏற்று நடிக்கிறார் இல்லைங்களா? அப்பா அம்மா பார்ட்ட பாபா ப்ளே பண்ணுறார் இல்லைங்களா? குழந்தைகளை தத்தெடுக்கும் செய்கின்றார். பிறகு சுயம் அவரே கற்பிக்கின்றார். பிறகு சுயம் அவரே குருவாகி அனைவரையும் அழைத்தும் செல்கின்றார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாகி விடுவீர்கள். பின் உங்களை கூடவே அழைத்து செல்வேன் என்று கூறுகின்றார். இது சிவஞான யஜ்யமாகும். இதில் நீங்கள் உடல் மனம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விடுகிறீர்கள். குஷியுடன் எல்லாமே அர்ப்பணம் ஆகிவிடுகின்றது. மீதி ஆத்மா இருந்து விடுகிறது. பாபா, அவ்வளவுதான். இப்பொழுது நீங்கள் உங்கள் ஸ்ரீமத் படி நடப்போம். இல்லறத்தில் இருக்கையிலும் தூய்மையாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். பகவான் கூறுகின்றார், நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலையாகும் என்று அனைவருக்கும் கூறுங்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டியுள்ளது. பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கலியுகத்தின் அனைத்து கர்ம பந்தனங்களையும் புத்தி மூலமாக மறந்து 5 விகாரங்களை தானம் செய்து ஆத்மாவை சதோப்பிரதானமாக ஆக்க வேண்டும். ஒரே ஒரு சைலன்ஸின் தூய்மையான பெருமையில் நிலைத்திருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, இந்த ருத்ரஞான யஜ்யத்தில் குஷியுடன் தங்களது உடல் மனம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இச்சமயம் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து 21 பிறவிகளுக்கு அரசாட்சியை தந்தையிடமிருந்து பெற வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. அதிகாரத்தின் துளியையும் தியாகம் செய்யக்கூடிய சுமான்தாரி புண்ணியாத்மா ஆகுக. சுமான்தாரி குழந்தைகள் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வள்ளலாக இருப்பார்கள். வள்ளல் என்றால் கருணை உள்ளம். அவர்களிடம் ஒரு பொழுதும் எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் சங்கல்பத்திலும் அதிகாரம் இருக்காது. இவ்வாறு ஏன், இவ்வாறு செய்யக்கூடாது, இவ்வாறு நடந்திருக்கக்கூடாது, ஞானம் இவ்வாறு கூறுகிறதா என்ன, இப்படிலாம் நினைக்கிறது கூட அதிகாரத்தினுடைய சூட்சுமான அம்சம் அப்படின்றார் பாபா. ஆனால் சுமன்தாரி புண்ணிய ஆத்மாக்கள் வீழ்ந்தவர்களையும் எழுப்புவார்கள், சக யோகிகளாக ஆக்குவார்கள். இவர் தனது கர்மத்தின் பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார். செய்தால் அவசியம் அடைவார். இவர் வீழ்ந்தே ஆக வேண்டும். அந்த மாதிரி எந்த ஒரு சங்கல்பமும் செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட சங்கல்பம் குழந்தைகளாகி உங்களிடம் இருக்க முடியாதுன்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற விசேஷதான் பறக்கும் கலையின் அனுபவியாக ஆக்குகின்றது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.